அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எசேக்கியேல் 47:4. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பரலோகத்திலிருந்து வந்த அந்த தூதன் எசேக்கியேலுக்கு முன்பு அந்த ஆற்றை தன் கையில் இருந்த நூலை கொண்டு 1000 முழம் அளந்தார். அளந்து அந்த தண்ணீரை, அந்த ஆற்றை கடக்கும்படி எசேக்கியேலுக்கு சொல்ல எசேக்கியேல் கடந்தார். அப்படி கடந்த பொழுது அந்த தண்ணீரின் ஆழங்கிறது முழங்கால் அளவு இருந்தது. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, முழங்கால் அளவு என்று சொன்னாலே ஜெபத்தை குறிக்கிறது, ஜெப ஆவியை குறிக்குது. தண்ணீரின் அளவு அதிகரிக்கணும்னா ஆழத்துக்கு போகணுங்க. ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள், தேவ பிரசன்னம், தேவனால் கொடுக்கப்படுகிற திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்களை நாள்தோறும் அதிகமாக நம்ம பெறணும்னா இன்னும் ஆழத்துக்கு வரணும், ஆண்டவர் இன்னும் அதிகமாக கிட்டி சேரணும் என்கிற ஒரு சத்தியத்தை இந்த தரிசனம் நமக்கு சொல்லுகிறது. இன்னொரு விஷயங்க, இப்படி அந்த பரலோகத்தை தூதன் எசேக்கியேல அப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நடத்துறா இருப்பாரு. ஏனென்றால் இது முன்னேறி செல்வதற்கு ஒரு சோதனைங்க எசேக்கியேலுக்கு. அந்த தரிசனத்துல நாம் முன்னேறுவதற்கு சோதனைகள் இருக்கிறது, அதை நாம் கடந்து போகிறோமான்னு பார்க்கணும். ஏதோ ஒரு சோதனையோடு நின்று விடக்கூடாது, கணுக்காலால் நின்று விடக்கூடாதுங்க, அல்லது முழங்காலும் நின்று விடக்கூடாது, அது ஸ்டாப் ஆயிடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு ஒரு சோதனையாகத்தான் இந்த 4 விசை அவன் அளந்து ஆற்றை கடக்க பண்ணினான்னு பார்க்கிறான். இது ஒரு சோதனை. நீங்கள் இன்னும் ஜெபத்தில் ஆழமாய் வளர வளர முன்னேற ஆண்டவருடைய ஆழத்தை நீங்க பார்க்க முடியும், ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். நீங்கள் வளரும்போது தான் அந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியுங்க, கரையிலேருந்து பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி ஜெபத்திலே முழங்கால் ஊன்றி ஆழமாய் தேவனை நெருங்க ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர வளர பரிசுத்த ஆவி உங்களை முழுவதுமாய் ஆட்கொள்வார். பரிசுத்தாவின் கிரி உங்களுக்குள்ள பெருகும். பரிசுத்தாவி உங்களை சுத்திகரித்து உங்களை திருப்திப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழங்கிறது என்னன்னா, நான் மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதாங்க பரிசுத்தாவி விரும்புகிறது, பரிசுத்தாவின் ஆசீர்வாதம். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அந்த ஆழத்துக்கு வரும்படியாக விரும்புகிறார். அது கேட்கிற அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, உங்களோட தான் கர்த்தர் பேசுறார். ஏதோ நான் என் குடும்பம் என் வீடு என்று இல்லை, நீங்கள் இந்த தேசத்துக்கு இந்த பட்டணத்துக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி அழைக்கப்பட்ட கூட்டம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறாருங்க. நீங்கள் முன்னேற ஆவிக்குரிய காரியங்களிலே முழங்கால் ஊன்ற முழங்கால முடக்கி ஆண்டவரை நெருங்க 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 மடங்கு வரங்கள் கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் அநேக தரிசனங்களை காண்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.